Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெம்மிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூடியூப்லேயே இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு நியூ டெக்னிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஹெம்மிங் வந்து நல்லா வரல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே ஒரு நெகட்டிவ் தாட் வரும். பட் அந்த இதெல்லாம் போக்குறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போதே ரொம்ப நீட்டாக வரதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண நீங்கள் வந்து நார்மலாகவே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சைடில் இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்டு கொடுத்துருங்க. சிங்கிள் ஃபோல்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் ஃபோல்டை அப்படியே அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிடுங்க. அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு டபுள் ஃபோல்டு அதுக்கு மேலேயே நீங்கள் கொடுத்துருங்க. இந்த ஃபோல்டு வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்துட்டு கையில் வந்து பிடிக்கும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கைக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரோல் கிடச்சிரும். எந்த இடத்துல ஸ்டிச் வரணும்னு சொல்லி கண்ட்ரோல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் மற்ற 3 சைடும் நான் இதை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிடுறேன். இப்போ இதில் அயன் பண்ணி முடிச்சாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் அயன் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு லைட்டாக அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு இந்த 4 இடத்துலையும் நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஹெம்மிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெம்மிங் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். எந்த இடத்துலையும் நான் லாக் ஸ்டிச்சு போடவே இல்லை, அப்படியே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் லாக் ஸ்டிச் போடாதீங்க. அதுக்கப்புறம் லாங் ஸ்டிச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை இப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேப் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ வேலையான்னு யோசிக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இவ்வளோ நல்லா நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எனர்ஜிலேயே நான் இன்னும் ஸ்டிச் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க் இடத்துல நீங்கள் ஒரு இடத்துலையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஹெம் பண்ண போகிறது இந்த மார்க் இடத்துல மட்டும்தான் ஹெம் பண்ணணும். அப்படின்னா தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும். நம்மளோட நீங்கள் திருப்பி அதை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல தான் ஸ்டிச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டிச்சஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நீங்களே மடித்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10-15 டைம் நீங்கள் பண்ணும்போதுமே ரொம்ப நீட்டாக வரும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டும்போது யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னா. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. இதை நான் மார்க் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லா கார்னர்லேயும் நான் இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் வந்துட்டு இந்த விரலில் நீங்கள் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல பெண்ட் பண்ண மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் வச்சு இங்கே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த கார்னரில் எல்லா துணியும் சேர்ந்த மாதிரி இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் நீடில் டபுள் த்ரெட் போட்டிருக்கேன். இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் மேலேயே அடுத்த ஸ்டிச் வரணும். அடுத்த ஸ்டிச்சும் அதே மாதிரி மார்க் மேலேயே வரணும். இது நீங்கள் இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த நீடிலுக்கு அடியில் த்ரெட் விட்டு நீங்கள் இப்படி எடுக்கிறனாலும் எடுக்கலாம். எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் வந்துட்டு இந்த ஃபிங்கர் மேலே போட்டுக்கோங்க. இந்த 3வது ஃபிங்கர் வச்சுட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணி கிராஸாக இப்படி வெளியே எடுத்துட வேண்டியதான். இவ்வளோதான். இப்போ இந்த கார்னர்லேயும் நீங்கள் இதே த்ரெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா இந்த கார்னரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெம்மிங் பண்ணிடுங்க. ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டு ஒரு 2 டைம்ஸ் போட்டு இந்த இடத்துல நல்லா ஒரு லாக் கொடுத்து நல்லா டைட் பண்ணி புல் பண்ணி இழுத்துருங்க. இப்போ நீங்கள் இங்கே இழுக்கும்போது இந்த இடத்துல எதுவுமே வந்த த்ரெட்டு வராத மாதிரி இந்த இடத்துல கை வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு அப்படியே இதை நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இழுத்துட்டு அந்த மாதிரி அசிங்கமாக வராது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்.
இப்போ எல்லா இடத்துலையும் நான் ஹெம் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே இந்த வந்து லாஸ்ட்டு இந்த கார்னரில் அதே மாதிரி இப்படி எடுத்துகிட்டு த்ரெட்டை அதே மாதிரி 2 டைம் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆனால் முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இது வந்து பேக் சைடில் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கிளாத் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கிளாத் எடுக்கணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸில் தெரியும். ஸோ இந்த இடம் அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த பேக் சைடில் இந்த சைடு மட்டும்தான் ரொம்ப ஃபினிஷிங் நல்லா நீங்கள் பார்த்து மெதுவாக எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, லாங் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை மெதுவாக அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்டிச் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ணது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் லாங்காக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் நெருக்கமாக கூட போட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.